வணக்கம். தலைப்பு செய்திகள். புதுச்சேரியில் யுகாதி பண்டிகையொட்டி பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடு. சுவாமி தரிசனம் செய்து வழிபட்ட பக்தர்கள் கூட்டம். புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை தரைக்குறைவாக பேசிவரும் நாஞ்சில் சம்பத்தின் உருவபொம்மை எரித்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்த கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினர். புதுச்சேரியில் நகராட்சி ஆணையர் ஊழல் செய்துள்ளதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ள போக்குவரத்து கூட்டுறவு சங்கத்தினர். இனி விரிவான செய்திகள். உகாதி பண்டிகையை முன்னிட்டு மகளிருக்கான பல்வேறு விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. யுகாதி நாளை முன்னிட்டு தெலுங்கு மொழி பேசும் மக்கள் அமைப்பு சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அந்த வகையில் ஆந்திர மகிழா மண்டல சார்பில் ஆந்திர மகா சபாவில் யுகாதி பண்டிகையை முன்னிட்டு பெண்களுக்கான கோலப்போட்டி மற்றும் மெமரி பவர் எனப்படும் நினைவாற்றல் போட்டிகள் நடைபெற்றன. அதன்படி ஆந்திர மகிழா மகளிர் தலைவி ரமணா நல்லா, செயலாளர் சுஜாதா நல்லா, பொருளாளர் கிருட்சேஷா குமாரி தலைமையில் இப்போட்டிகள் நடைபெற்றன. தொடர்ந்து நடைபெற்ற போட்டியில் ஏராளமான மகளிர் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். ஆண்டுதோறும் நடைபெறும் இவ்விழாவில் முக்கிய பகுதியாக 70 வயதுக்கு மேற்பட்ட பெண் சமூக சேவகர்கள் கௌரவப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டும் சரோஜா திருநாவுக்கரசு மற்றும் ரமணா நல்லா ஆகியோருக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் ஆந்திர மகிழா மண்டல நிர்வாகி சுசீலா உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் காமராஜர் சிலையை மறைத்து பேனர் வைத்ததை கண்டித்து கிராமணி பிரிவினர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பேனர் தடை சட்டம் அமலில் உள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் என பல இயக்கத்தினர் பேனர்களை வைத்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி காமராஜர் சிலையை மறைத்து பேனர் வைக்கப்பட்டிருந்தது. இதனை கண்டித்தும் அதனை உடனடியாக அகற்ற வலியுறுத்தியும் புதுச்சேரி கிராமணியர் பேரவை சார்பில் அதன் தலைவர் புரந்தரதாசன் தலைமையில் 20க்கும் மேற்பட்டோர் ராஜா தியேட்டர் சிக்னல் சந்திப்பில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து சாலை மறியலை கைவிட போலீசார் வலியுறுத்தினர். இதனால் இருதரப்பிற்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் தற்காப்பு கலை பயிற்சி நிறைவு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி மாநில கோஜரியோ கராத்தே சங்க பொதுச் செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் அவர்கள் தலைமை தாங்கினார். மேலும் கராத்தே கலை பயிற்சி பெற்ற மாணவிகள் அனைவரும் செயல்முறை செய்து காண்பித்தனர். இவ்விழாவில் துணை முதல்வர் சித்ரா, ஆசிரியர்கள் மேரி, மீனாட்சி, ஜான்சி, விஜயலட்சுமி, அழகேசன், வரதராஜன் மற்றும் அனைவரும் மாணவர்களுக்கு வாழ்த்துரை மற்றும் சான்றிதழ் வழங்கினர். இதில் தலைமை பயிற்சியாளர் சிவமதி பெண் மாணவிகளுக்கு பயிற்சி அளித்தார். மேலும் இவ்விழாவில் அனைத்து ஏற்பாடுகளும் உழவர்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியர்களும் மற்றும் சக ஊழியர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க. எல்லாமே வந்து 2 வருஷம் ட்ரைனிங் ஆன மாதிரி இருக்கீங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கெல்லாம் வந்து தேங்க்ஸ் வந்து உங்கள் இன்ஸ்ட்ரக்டர் சிவமதி தான். ஓகே சார், வாங்க சார்.
இங்கே வாடாம்மா. ட்ராயிங் செட் போடு. புதுச்சேரி கோவிந்தசாலை சின்ன பொகியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலய பிரம்மோற்சவம் மற்றும் 22ஆம் ஆண்டு மயான கொலை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதன்படி கடந்த மார்ச் 29ஆம் தேதி துவங்கிய விழாவில் விநாயகர் பூஜை, வாஸ்து சாந்தி, அம்மனுக்கு அபிஷேகம், அலங்காரம், ஊரணி பொங்கல் இடுதல், காப்பு கட்டுதல், கொடியேற்றம் ஆகியவை நடைபெற்றன. பின்னர் வள்ளலால கண்டன கோட்டையை அழித்தல், அம்மன் வீதி உலா, தேர் புறப்பாடு, சுப்ராய பிள்ளை சரித்திர மயானத்தில் மயான கொள்ளை ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம், மஞ்சள் நீர் ஊஞ்சல் உற்சவம் ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து நடைபெற்ற கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் விநாயகம் உட்பட பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இவ்விழாவில் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை மற்றும் நேரு நகர் பகுதியை சார்ந்த இளைஞர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி இளைஞர்கள், பொதுமக்கள் என பலர் சிறப்பாக செய்திருந்தனர். யுகாதி பண்டிகை மற்றும் தெலுங்கு வருட பிறப்பையொட்டி தருமபுரி நெசவாளர் நகரில் எழுந்தருளியுள்ள ஓம் ஸ்ரீ சௌடரேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. தெலுங்கு மொழி பேசும் மக்கள் யுகாதி பண்டிகையை தெலுங்கு வருட பிறப்பாக உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். தருமபுரியில் உள்ள தெலுங்கு மொழி பேசும் தேவாங்கு சமூகத்தினர் சௌடரேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்து படையலிட்டு வழிபட்டனர். தெலுங்கு தேவாங்கு சங்கத்தினர் சார்பில் வீரகுமாரர்கள் கத்தி போட்டு அம்மன் அழைப்பு செய்தனர். ஓம் ஸ்ரீ சௌடரேஸ்வரி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தெலுங்கு மொழி பேசும் தேவாங்கு சமூகத்தினர் ஏராளமானோர் குடும்பத்தோடு சௌடரேஸ்வரி அம்மனை வணங்கி வழிபட்டனர். புதுச்சேரி ஸ்ரீ பாரத் வித்யாசிரம் பள்ளியில் ஓவியம் மற்றும் கைவினை கண்காட்சி நடைபெற்றது. ஸ்ரீ பாரத் வித்யாசிரம் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் கைவண்ணங்களை கொண்டு படைப்புகள் உருவாக்கப்பட்டு பள்ளியில் காட்சிப்படுத்தப்பட்டது. அழகிய ஓவியம் மற்றும் கைவினை கண்காட்சி சித்தாரா 2021-2022ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ கலைமணி விருது பெற்ற கைவினை கலைஞர் வி.கே. முனுசாமி அவர்களின் திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டு ஓவியம் மற்றும் கைவினை பொருட்களை பார்வையிட்டார். பள்ளியின் தாளர் டாக்டர் ஜே. சந்தானகிருஷ்ணன் மற்றும் முதல்வர் சாந்தி ஜெயசுந்தர் அவர்களின் மேற்பார்வையில் ஓவியம் மற்றும் கைவினை கண்காட்சி சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஓவிய ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. யுகாதி பண்டிகையொட்டி வேதபுரி நாயுடு மக்கள் நல்லுறவு சங்கம் சார்பில் முத்தியல்பேட்டை தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் நடைபெற்ற பிரார்த்தனை தேர்பவனியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வேதபுரி நாயுடு மக்கள் நல்வாழ்வு சங்கம் சார்பில் தெலுங்கு வருட பிறப்பை முன்னிட்டு முத்தியல்பேட்டை ஸ்ரீ தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் யுகாதி பிரார்த்தனை தேர்பவனி நடைபெற்றது. முன்னதாக பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை வேதபுரி நாயுடு மக்கள் நல்லுறவு சங்க நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.
மானிடராக பிறப்பல் அரிது, ஜந்தூனா நரஜன்ம துர்லபம். நம்ம எல்லா பிறப்பும் எடுத்துட்டு கடைசியா எம்பெருமான் வந்து நம்மளுக்கு மனித பிறப்பு. ஏப்ரல் 6ஆம் தேதி பாஜக கட்சி தொடங்கிய நாளை முன்னிட்டு புதுச்சேரி முதலியர்பேட்டை தொகுதி பாஜக கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு தலைமையில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் அரங்கேறியது. இக்கூட்டத்தில் மாநில துணைத் தலைவர் செல்வம், இளைஞரணி தலைவர் கோவிந்தன், பொறுப்பாளர் செல்வ கணபதி, தொகுதி துணைத் தலைவர் விஜயகுமார், ஓபிசி அணி நகர மாவட்ட தலைவி லட்சுமி, துணைத் தலைவி மஞ்சளா, தமிழரசி மற்றும் நிர்வாகிகளோடு ஆலோசனைக் கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பல்வேறு விதமான தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. மோடியோட ப்ரோக்ராம் நடக்கும். மோடி ப்ரோக்ராம் அது நல்லா திருபுவனை தொகுதியில் தார் சாலையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆய்வு செய்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதியில் புதுச்சேரி அரசின் மூலமாக அந்தந்த துறையை சார்ந்த அமைச்சர்கள் அதிகாரிகளை நேரில் சந்தித்து திருபுவனை தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளை சார்ந்த மக்கள் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் தனது தீவிர முயற்சியினால் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் தொகுதிக்கு தேவையான அனைத்து விதமான அடிப்படை வசதிகளையும் செய்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக திருபுவனை காவல் நிலையம் மெயின்ரோட்டில் தார் சாலை அமைக்கும் பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பணியினை ஆய்வு செய்வதற்காக சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நேரில் சென்று உரிய அதிகாரிகளை சந்தித்து தரமான சாலைகளை அமைத்திட வேண்டும் என்றும் சாலை பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து திருபுவனை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகில் கழிவுநீர் வாய்க்கால்கள் சுத்தம் செய்து தருமாறு அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர். இக்கோரிக்கை ஏற்ற சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் உடனடியாக தீர்வு காண்பதாக அப்பகுதி மக்களுக்கு உறுதியளித்தார். இந்நிகழ்வின் பொழுது சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி கிருஷ்ணநகர் சிட்டி 5 கால்பந்தாட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற கால்பந்தாட்ட போட்டியில் குருமாம்பேட்டு கோச்சிங் சென்டர் அணி முதல் பரிசை தட்டிச் சென்றது. புதுச்சேரி கிருஷ்ணநகர் சிட்டி 5 கால்பந்து கழகம் சார்பில் 10 வயதுக்குட்பட்ட கால்பந்தாட்ட வீரர்களுக்கு லீக் ஆட்டங்கள் கடந்த ஒரு மாதமாக நடைபெற்று வருகின்றன. இதில் லாஸ்பேட்டை, குருமாம்பேட்டு உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட பகுதிகளை சார்ந்த அணிகள் கலந்து கொண்டனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இறுதிப் போட்டி நடைபெற்றது. அதில் குருமாம்பேட் கோச்சிங் சென்டர் அணி முதல் இடத்தை பிடித்து சென்றது. 2வது இடத்தை சிட்டி 5 அணி பெற்று 3வது இடத்தை பாலிமேக்கர்ஸ் அணியும் பெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக பிரான்ஸ் மற்றும் புதுச்சேரி தூதரக தலைமை அதிகாரி லிசி தல்போபரி மற்றும் டாமின் பெர்வில்லா ஆகியோர் பங்கு பெற்று பரிசுகளை வழங்கினர். இந்த கால்பந்தாட்ட கழகம் இளம் வீரர்களுக்கு மற்றும் சிறந்த வீரர்கள் உண்டாக பெரிதும் உதவும் வகையில் உள்ளது என வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். இங்கு 6 முதல் 21 வயது வீரர்களுக்கு கால்பந்து பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.
பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருபுவனை பேருந்து நிலையத்தில் திருபுவனை தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்ட பணி நீக்கம் பணிமாற்றம் செய்வதனை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியும் தொழிலாளர் தொழிற்சங்க விரோத போக்கினை கடைபிடிக்கும் தொழிற்சாலை நிர்வாக மேலாளர்கள் மீது குற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று புதுச்சேரி அரசு தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகளை வலியுறுத்தியும் தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் சட்ட ரீதியான நடவடிக்கைகளில் காவல்துறை தலையீடு, DXN தொழிற்சாலையில் தொழிற்சங்கத்தின் பெயர் பலகை அகற்றிய காவல்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வினை திருபுவனை தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள், NDLF செயலாளர் மகேந்திரன், AICCTU மாநில செயலாளர் புருஷோத்தமன், ஜென்கர், நாம் தமிழர் தொழிற்சங்க செயலாளர் செயக்குமார் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். திருபுவனை தொழிற்பேட்டை DXN புகழேந்தி, சுப்ரீம் தொழிற்சங்கம் தனுசு, முத்தையன், விம்கார் தொழிற்சங்கம் சுப்பிரமணி, கமலக்கண்ணன், ஜென்கர், நாம் தமிழர் தொழிற்சங்கம் ஏழுமலை, சேவகர் ரவீந்திரர், மதர் பிளான் தொழிற்சங்கம் அபிமன்னன், ராணி பிராக் தொழிற்சங்கம் மகேந்திரன், சுதாகர், பிரைட் தொழிற்சங்கம் குப்புசாமி, சந்திரன், LNT கிருஷ்ணமூர்த்தி, ஈடன் மோகன்தாஸ், AIUTCU மாநில செயலாளர் சிவகுமார், நாம் தமிழர் தொழிற்சங்கம் செயலாளர் ரமேசு, தொகுதி நிர்வாகிகள் ஐயனார், முத்துக்குமார், மக்கள் அதிகாரம் பிரகாஷ், செல்லக்கண்ணு ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இடஒதுக்கீட்டை ரத்து செய்ததை கண்டித்து 10 கண்டு பகுதியில் பாமக சார்பில் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வன்னியர்களுக்கு 10.5% உள் இடஒதுக்கீடு ரத்து செய்ததை கண்டித்து 10 கண்ணு 4 முனை சந்திப்பில் பாமகவினர் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த அதிமுக ஆட்சியில் MBC பிரிவில் இருந்த வன்னியர் சமூகத்துக்கு 10.5% உள் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வந்ததும் அதை அரசாணையிலும் வெளியிட்டது. இதற்கிடையே வன்னிய சமூகத்திற்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் உள் இட ஒதுக்கீட்டை அமல்படுத்த தடை விதிக்க வேண்டும், MBC பிரிவிலிருந்து வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டம் செல்லாது என அறிக்கை வெளியிட வேண்டுமென நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு 5 மனுக்கள் உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் நிலுவையில் இருந்து வந்த நிலையில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டில் அரசாணையை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் மதுரை கிளை தீர்ப்பு வழங்கியது. இதனை கண்டித்து 10 கண்ணு 4 முனை சந்திப்பில் பாமகவினர் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் மாநில இளைஞரணி செயலாளர் ரமேஷ் அவர்கள் தலைமை தாங்கினார். இதில் 100க்கும் மேற்பட்ட பாமக நிர்வாகிகள் கலந்து கொண்டு உயர்நீதிமன்ற அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை தரைக்குறைவாக பேசி வரும் நாஞ்சில் சம்பத்தை கண்டித்து கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினர் புதுச்சேரி விலையனூரில் நாஞ்சில் சம்பத்தின் உருவபொம்மை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை தரைக்குறைவாக பேசியும் தொடர்ந்து ஆணவத்தோடு பேசி வரும் நாஞ்சில் சம்பத்தை கண்டித்து, மேலும் பெண்ணினத்திற்கு எதிராக தொடர்ந்து ஆணவத்தோடு செயல்பட்டு வரும் நாஞ்சில் சம்பத்தை கண்டித்து கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்திருந்தனர். அதன்படி விலையனூர் எம்ஜிஆர் சிலை அருகே கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்கம் மாணவரணி தலைவர் தமிழழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தலைவர் சந்திரசேகரன் மற்றும் நிர்வாகிகள் பல்வேறு அமைப்பினர் கலந்து கொண்டு தொடர்ந்து தரைக்குறைவாக பேசி வரும் நாஞ்சில் சம்பத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி அவர்கள் திடீரென நாஞ்சில் சம்பத்தின் உருவபொம்மை எரித்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி எரிந்து கொண்டிருந்த உருவபொம்மை மீது தண்ணீர் ஊற்றி அடைத்து அப்புறப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பெண் குலத்திற்கு பெருமை சேர்க்கும் தமிழிசை ஈடுபட்டாரே. உலக பொதுமறையான திருக்குறளை சங்ககால புலவர்களின் உரைநடையில் மதசார்பற்ற முறையில் பிரெஞ்சில் மொழிபெயர்த்த மும்மொழி திருக்குறள் நூல் வெளியீட்டு விழா புதுச்சேரி தமிழ்ச் சங்கத்தில் நடைபெற்றது. உலக பொதுமறையான திருக்குறள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இருந்தாலும் ஆனால் முதல் முறையாக
புதுச்சேரியை சார்ந்த கோவிந்தசாமி ஜெயராமன் என்பவரால் எளிய உரைநடை முறையில் பிரான்சில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதனை மொழி தெரியாதவர்கள் கூட படித்து புரிந்து கொள்ளும் அளவிற்கு உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் பண்டைய கால புலவர்களின் உரைநடைகளை பின்பற்றி பிரெஞ்சு மொழியில் இந்த திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சிறப்புமிக்க திருக்குறள் பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட மும்மொழி திருக்குறள் என்ற நூலினை அறிமுகப்படுத்தி வெளியிடும் விழா புதுச்சேரி தமிழ்ச் சங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இந்த நூலின் ஆசிரியர் புதுச்சேரியை சார்ந்த கோவிந்தசாமி ஜெயராமன் நூலை வெளியிட்டு அனைவருக்கும் இந்த நூலை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்ததற்கான விளக்கங்களை எடுத்துக் கூறினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள், புலவர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் கலந்து கொண்டனர். இதுகுறித்து மொழிபெயர்ப்பு ஆசிரியர் புதுச்சேரி கோவிந்தசாமி ஜெயராமன் கூறுகையில், பல்வேறு மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்து இருந்தாலும் பிரெஞ்சில் மொழிபெயர்க்கப்பட்ட மதசார்பற்ற திருக்குறளை செய்குறள் மற்றும் ஹோலி குறள் என்ற பெயரில் மொழிபெயர்த்து இருப்பதாகவும், இந்த திருக்குறள் பிரெஞ்சு, ஆங்கிலம் மற்றும் பாவலர் மு. வரதநாசனாரின் உரைநடையில் எளிய முறையில் மொழிபெயர்த்துள்ளதாகவும் தெரிவித்தார். பிரெஞ்சு நாட்டை சார்ந்த இளைஞர்கள் திருக்குறளை படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த குறள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஊழல் செய்துள்ளதாக புதுச்சேரி சுற்றுலா மற்றும் போக்குவரத்து கூட்டுறவு சங்கத்தினர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த சங்க உறுப்பினர்கள், சுற்றுலா மற்றும் போக்குவரத்து கூட்டுறவு சங்கத்தில் சுமார் 26 நபர்கள் வேலை செய்து வருவதாகவும், இந்த சங்கத்தில் உள்ளவர்கள் நேரு வீதி வாகன நிறுத்த காப்பகம் மற்றும் புதுச்சேரி பேருந்து நிலைய நிறுத்த காப்பகம், கோரிமேடு வாகன நிறுத்த காப்பகம் ஆகியவற்றை உள்ளாட்சித்துறையின் மூலம் ஏலம் எடுத்து லாபகரமாக நடத்தி சம்பளம் போக 2 வருடத்திற்கு மட்டும் 35 லட்சம் ரூபாய் அளவிற்கு லாபம் காட்டியுள்ளதாகவும் தெரிவித்தனர். இந்நிலையில் வாகன வாடகை நிலையங்களை கூட்டுறவு சங்கத்தினர் ஏலம் எடுக்க தயாராக இருந்தும் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஒரு குறிப்பிட்ட தனியாருக்கு மட்டும் ஏலத்தை எடுக்கும் வகையில் ஏலம் விடுவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு விதிமுறைகளை மாற்றியுள்ளதாக பகிரங்கமாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் தனியாருக்கு சாதகமாக புதுச்சேரி நகராட்சி ஆணையர் நடந்து கொள்வதாகவும் சந்தேகம் எழுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். எனவே அரசாங்கம் விடக்கூடிய புதுவை டெண்டர் இணையதளத்தில் இந்த ஏலத்தை விடாமல் டிவிஎஸ் நிறுவனத்தின் மூலம் தனியார் நிறுவனத்தின் இணையதளத்தின் மூலம் ஏலம் விட்டு இருப்பதில் பெரும் ஊழல் நடந்திருப்பதாக சங்க உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் யுகாதி பண்டிகையொட்டி பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடு. சுவாமி தரிசனம் செய்து வழிபட்ட பக்தர்கள் கூட்டம். புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை தரைக்குறைவாக பேசிவரும் நாஞ்சில் சம்பத்தின் உருவபொம்மை எரித்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்த கிராமப்புற மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினர். புதுச்சேரியில் நகராட்சி ஆணையர் ஊழல் செய்துள்ளதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ள போக்குவரத்து கூட்டுறவு சங்கத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.